ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்குவர் டெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் ப்ராப்ளம், அதாவது லீட் கோடில் 9th கொஸ்டின், பாலிண்ட்ரோம் நம்பர். ஓகே, பாலிண்ட்ரோம் நம்பர் அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாலிண்ட்ரோம்னா நம்ம ஃபார்வேர்ட்லேருந்து இப்போ லெஃப்ட் டு ரைட் எழுதினாலும் அதே இதை ரைட் டு லெஃப்ட் எழுதினாலும் சிமிலராக இருக்கணும். இப்போ நான் இங்கிலீஷில் உங்களுக்கு ஸ்ட்ரிங்கில் நான் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் மேடம், அப்புறம் மலையாளம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் நான் எழுதினாலும் ரைட் டு லெஃப்ட் நான் எழுதினாலும் உங்களோட வேல்யூ வந்து சிமிலராக தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு பாலிண்ட்ரோம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலாக பாலிண்ட்ரோம் ஸ்ட்ரிங் நான் சொல்கிறேன், சிமிலர் கான்செப்ட் தான் அப்ளிகபிள் ஃபார் நம்பர். இங்கே வந்து பார்த்தீங்களா 1 to 121 கொடுத்துருக்காங்க. ஸோ 121. ஸோ இதுவும் ஒரு பாலிண்ட்ரோம். ஆனால் -121, ஸோ மைனஸ் நம்மளுக்கு வந்து பின்னாடி போட முடியாது. ரிவர்ஸில் எழுதும் போது அது வேல்யூ மாறி தப்பாக வரும். ஸோ அதனால அவங்க ஃபால்ஸ் பூலியனை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன இப்போ வந்து கொடுத்துருக்க நம்பர் வந்துட்டு பாலிண்ட்ரோமா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். பாலிண்ட்ரோமா இல்லை அப்படின்னா நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சர்டைன் கண்டிஷன்ஸ் பார்ப்போம். அதாவது என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு பாலிண்ட்ரோமா இருக்காது அப்படின்னு. ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இப்போ 0, அப்போ 0 சிங்கிள் டிஜிட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது பாலிண்ட்ரோம் தான். பிகாஸ் நம்ம அதை ஒரு டிஜிட் தான் இருக்கு, நம்ம லெஃப்ட் டு ரைட் அதெல்லாம் எழுத முடியாது. ஸோ சிங்கிள் டிஜிட். ஸோ அது வந்து நம்ம பாலிண்ட்ரோமா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம லெஸ் தென் 0 போகும்போது -1 to -infinity ஓகே வச்சுக்கோங்க. ஸோ -1ல இருந்து போகும்போது அன்டில் -infinity வரைக்கும் போகும்போது நம்ம மைனஸ் வந்தாலே அது பாலிண்ட்ரோம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு அவங்க வேரியபிள் வந்து நம்ம டேட்டா என்னவா கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இன்புட் வேரியபிள். ஸோ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் லெஸ் தென் 0வா இருந்தால் அது பாலிண்ட்ரோம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு இப்போ இங்கே இவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே பாருங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ஆர் 100 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 10, 100 இந்த மாதிரி ஜீரோஸ்ல முடிகிறது எதுவுமே பாலிண்ட்ரோமா இருக்க சான்சஸ் கிடையாது. ஓகே, அப்ப அப்ப நம்ம இது எப்படி நம்ம டெக்னிக்கலா நம்ம எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் மாடுலோ 10 ஈக்குவல் டு 0வா இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு பாலிண்ட்ரோம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம 2 கண்டிஷன் வச்சிருக்கோம். இப்போ இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அது வந்து பாலிண்ட்ரோம் இல்லை. ஐ மீன் ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அது வந்து பாலிண்ட்ரோம் கிடையாது. ஸோ இந்த 2 கண்டிஷனும் இல்லாம அடுத்த ஒரு நம்பர் போகுது அப்படின்னா அது வந்துட்டு நம்ம நம்பரை வந்து ரிவர்ஸ் பண்ணி பார்க்க போறோம், பாலிண்ட்ரோமா இல்லையா. ஓகே ஓகே, தென் வாங்க இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதுவோம். இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 or x modulo 10 equal to 0 at the same time என்னவா இருக்கணும், x வந்து not equal to 0வா இருக்கணும். அப்படி இருந்தா return false. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்து இந்த நம்பர் வரும். இப்போ வந்து அடுத்து என்னன்னா, இப்போ வந்துட்டு என்ன நம்பர்ஸ் வரும், இப்போ வந்து 1 2 3 4 அது வரும், அதெல்லாம் வரும்ல. இப்போ நம்ம அதை வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நம்ம நம்பரை வந்து ரிவர்ஸ் பண்ணும் போது அப்போ அந்த நம்பர் ரெடியூஸ் ஆகுங்கிறனால அதை வந்து நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஒரு இன்புட்னு நான் வச்சுட்டு அதை எக்ஸுக்கு வந்து அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்புட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு 0. ஓகே, while of x not equal to 0. நம்மளுக்கு தெரியும் ஒரு while loop வந்து எப்படி ரன் ஆகும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் தான் while loop வந்து ரன் ஆகும். இந்த கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகுது, இப்போ when x is equal to 0வா இருந்தது அப்படின்னா லூப் வந்து பிரேக் ஆயிடும்.
ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன செக் பண்ண போகிறோம், ஒரு 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 பேசிக்காக நான் பேலன்ஸ்னு வச்சுக்கிறேன். அப்போ வந்துட்டு எக்ஸ் மாடலோ 10ன்னு போடுறேன். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா லாஸ்ட் டிஜிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கிடைச்சதை வந்துட்டு நம்ம வந்து ரிவர்ஸ் எக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ரிவர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் எக்ஸ் இன்டூ 10 ப்ளஸ் பேலன்ஸ் அந்த வேல்யூ. ஓகே, தென் எக்ஸ் divide by 10. ஓகே, இப்போ ஏன் நம்ம டிவைட் பண்ண போறோம், இங்க ஏன் நம்ம ஆட் பண்ண போறோம்னா நம்ம ரிவர்ஸ்ல போறனால ஒரு தடவை இந்த வேல்யூ 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் டிஜிட் வேல்யூ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு தடவை நம்ம போகும்போது நம்ம 10ஆல நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டே போவோம். அப்பதான் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் டிஜிட் வந்து கிடைச்சிட்டே இருக்கு ஒரு நம்பர். இப்போ அதை நான் எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா 121ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 121 மாடுலோ 10 போட்டேன். 121 மாடுலோ 10 போட்டேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் வந்து என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். இப்போ வந்துட்டு நான் 120 அடுத்து வந்து நான் 121 டிவைட் பை 10 போடுவேன். ஸோ 121 டிவைட் பை 10 போட்டேன் அப்படின்னா எனக்கு அப்ராக்சிமேட்லி எனக்கு வந்து 12 தான் ஆன்சராக வரும். ஸோ 12 வந்துடும். தென் எகெயின் 12 அடுத்து இது ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சிரும் தானே. அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போவோம். அப்ப இது வந்துட்டு லெட் இட் பி ஐட்ரேஷன் 1. இது வந்து ஐட்ரேஷன் 1. இது வந்து ஐட்ரேஷன் 2. அப்ப ஐட்ரேஷன் 2ல நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், 12 இருக்கும். 12 மாடுலோ 10 நம்மளுக்கு வந்து அப்ப என்ன ரிசல்ட் வரும், நம்மளுக்கு வந்து 2 கிடைக்கும். அப்புறம் அதை டிவைட் பை நம்ம 10 பண்ணும்போது அப்ப 12 டிவைட் பை 10 போட்டா நம்மளுக்கு 1 வரும். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு அடுத்த ஒரு ஐட்ரேஷன் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் லூப் வந்து பிரேக் ஆயிடும். ஸோ இந்த லாஜிக்ல தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த வைல் லூப் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் எக்ஸை ஸ்டோர் பண்ணிட்டோமா. இப்போ இந்த ரிவர்ஸ் எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு என்னவா இருந்துச்சு, இன்புட் அதாவது இன்புட் வேல்யூக்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னா நம்ம எய்தர் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதை நான் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாவே எழுதுறேன். ரிட்டர்ன் ஓகே, தென் ரன் பண்ணி பார்க்குறேன். சாரி, ரிவர்ஸ் எக்ஸ். இப்போ வந்துட்டு நான் ரிட்டர்ன் இன்புட் இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, கோட் வந்து பாஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கோட் வந்து சப்மிட் கொடுக்குறேன். கோட் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சொல்யூஷன். இல்லை ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.